லைஃப்ல பல அழகான காதல் கதைகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. பஸ் ஸ்டாண்டு காதல், கல்லூரி காதல், பள்ளிக்கூடத்து காதல், அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து என்ன லிஃப்ட் காதல் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ நான் என் லைஃப்ல வந்து பார்த்த ஒரு காதல் கதை கேஃபிட்டீரியா காதல் கதை. இது வந்து நிறைய இடத்துல இருக்கும். இது வந்து மெயினாக ஒன் சைடு லவ்வாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு பிபிஓ கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே கண்டிப்பாக ஒரு கேஃபிட்டீரியா இருக்கும், கேன்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன கம்பெனியாக வந்து கொஞ்சம் கார்மெண்ட்ஸ்லாம் சொன்னீங்கன்னா கேன்டீன் சொல்லுவாங்க. நம்ம கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னா கேஃபிட்டீரியா சொல்லுவாங்க. அங்கே கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு மேலே ஒரு பையனுக்கு வர்றது, இல்லை ஒரு பையன் மேலே ஒரு பொண்ணுக்கு வர அந்த காதல் இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். என் லைஃப்ல அது நடந்துச்சு. நம்ம வேலை செஞ்ச ஒரு கம்பெனியில் ஒரு பொண்ணு மேலே வந்து எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு, ஒரு க்ரஷ் வந்துச்சு. அதுதான் இந்த கேஃபிட்டீரியா காதல் அப்படிங்கிறது. சரி, எனக்கு மட்டும் தான் அப்படி நடந்துச்சோ, நம்ம மட்டும் தான் ஒரு பொண்ணு மேலே அப்படி ஒரு க்ரஷ் வந்து நமக்கு வந்துச்சோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையிலையும் சரி, ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கையில் அந்த கேஃபிட்டீரியா ஒரு அற்புதமான உணர்வுகளை வந்து கொடுத்துருக்கு. நான் அதை பார்த்து அந்த கதைகளை கேட்டு ரொம்ப ரசித்தேன். நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன்னு வைங்களேன். என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். அந்த கம்பெனியில் ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட மைண்டுக்கு வர ஒரு கம்பெனி, நிறைய ஃப்ளோர் இருக்குது, ஒரு 6-7 ஃப்ளோர் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி. 7வது ஃப்ளோரில் நம்ம கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 லிஃப்ட் இருக்கும். அந்த 3 லிஃப்ட்டில் தான் நம்ம வந்து போய் ஏறி போனோம். ஏதோ அந்த லிஃப்ட்டுக்கு எப்பயுமே கூட்டம் நிற்கும். ஈவினிங் 6:30 மணிலேருந்து காலைல வந்து ஒரு 4 மணி வரைக்கும் ஷிஃப்ட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்படி இருக்க நேரத்தில் அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறோம். பட் ஆனால் அந்த பொண்ணை வந்து பார்த்ததே கிடையாது. முதல்ல அன்றைக்கி தான் பார்க்குற மாதிரி. நிறைய பேர் சொல்லியிருக்கோம், அந்த பொண்ணோட வார்த்தைகள் கேட்டிருக்கோம், கேள்விகள், அந்த பொண்ணுடைய என்ன சொல்கிறதுன்னா பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த பொண்ணு பயங்கரமாக டான்ஸ் ஆடும் அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் இது ஒரு ஒன் சைடு லவ் ஸ்டோரி தான். பட் ஆனால் அந்த பொண்ணை முதல்ல அன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் பார்த்த அன்றைக்கி வந்து அந்த ஒயிட் கலர் சுடிதாரில் அந்த பொண்ணை பார்க்குறோம். அந்த லிஃப்ட்டுக்கிட்ட நின்று அந்த பொண்ணை பார்த்த அந்த உணர்வு தான் வந்து அந்த கேஃபிட்டீரியா காதலுக்கு உண்டான மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6:30 மணி முடிஞ்சது பிறகு 8:30க்கு சம்திங் வந்து ஒரு பிரேக் வரும். அப்போ வந்து டீ வரும். அப்புறம் 11 மணிக்கு ஒரு பிரேக் வரும். அப்புறம் 1 மணிக்கு ஒரு பிரேக். இந்த 2 பிரேக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வர அந்த 10 நிமிஷத்தில் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்குள்ளே, அதாவது அந்த கேஃபிட்டீரியாங்கிற அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற அந்த 4-5 பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சில் வந்து அந்த பொண்ணுக்கு லாஸ்ட் பெஞ்சு, நம்ம இந்த பக்கம் லாஸ்ட் பெஞ்சிலேருந்து அந்த பொண்ணை பார்த்த அந்த ஃபீல் இருக்குல்ல, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். அந்த 10 நிமிடங்கள் கொடுத்த அந்த உணர்வு வந்து அந்த ஒட்டுமொத்த 10 மணி நேரம் வந்து வர அந்த ஷிஃப்ட் டைமையே வந்து நம்மளை வந்து ஃபில் பண்ணும். அந்த மாதிரியான காதல் கதைகளை வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காதல் கதைகள் வந்து டபுள் சைட் காதல் கதையாக மாறி, அதுக்கப்புறம் அது கல்யாணமாக மாறி சந்தோஷமாக இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ நமக்கு அது அந்த இடத்த நோக்கி நகரல. எங்கே வந்துச்சு? அப்போல்லாம் மெசேஞ்சர் தான். அப்போ வாட்ஸ்அப்லேயே கூட வந்து பெருசாக மெசேஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்படின்னா கேஃப்டீரியாவில் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஃபோன் நம்பரு அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு அப்புறம் மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு 6-7 மாதம் வந்து நகர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே காதலாக மாறாமல் 2 பக்கமும் ஒன் சைடு காதல், நம்ம பக்கம் இருக்கிற ஒன் சைடு காதலாகவே அது அழிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ஒவ்வொரு ஒன் சைடு காதல்கள், ஒரு ஆணோட வாழ்க்கையில் வர ஒவ்வொரு ஒன் சைடு காதல்களுமே ஒரு எப்படி சொல்ற பியூரான ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அதுக்கு எந்த அளவுக்கு புரியும் தெரியாது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் அது ஒரு அற்புதமான ஃபீலை கொடுத்துச்சு லைஃப்பில். இந்த பொண்ணு தான் நம்மளுடைய எப்படி சொல்கிறதுன்னா இதுதான் காதலா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. இதுதான் நம்ம வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சரியான பொண்ணோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை. அது ஒவ்வொரு பையனோட வாழ்க்கையில் நிறைய வாட்டி வரும். ஆனால் இதுதான் 100% கரெக்டு, இது இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அது வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வந்துச்சு. பட் ஆனால் அது லைஃப்பில் கிடைக்காம போயிடுச்சு. அது ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. பட் ஆனால் அந்த ஃபீல் பயங்கரமாக இருக்கும். நம்ம வந்து ஆஃபீஸுக்கு முன்னாடியே போயிடுறோம். 6:30 மணி ஷிஃப்ட்டுக்கு 5:30 மணிக்கே போயிடுறோம் ஈவினிங் அப்படின்னா. அந்த பொண்ணு வந்து கேபில் வந்து ஒரு 6 மணிக்கு கிளம்பி வரும். 6 மணிக்கு வந்ததுக்கப்புறம் 6:15க்கு கரெக்டாக டீ குடிக்க உள்ளே வரும். டீ குடிக்க உள்ளே வரும்போது அந்த பொண்ணு கரெக்டாக டீ கப்பை கையில் வாங்கினதுக்கப்புறம் நம்மளை பார்த்து ஒரு லுக் விட்டுட்டு ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அப்புறம் மெசேஞ்சரில் எடுத்து நான் ஒரு ஹாய் போடுவோம். அந்த ஹாயை பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து ஒரு ஹாய் போட்டு அது ரெண்டுக்குமே வர அந்த இது இருக்குது தெரியுங்களா, அந்த ஃபீல், அந்த ஹாயின்னு அந்த ரிப்ளையை வந்து 6:30 மணிக்குள்ளே பார்த்து அந்த 6:15லேருந்து அந்த 6:30 வரைக்கும் ஷிஃப்ட்டுக்குள்ளே போகிற அந்த 6:30 வரைக்கும் இருக்கிற அந்த 15 நிமிஷம் வர அந்த கான்வர்சேஷன் இருக்குது தெரியுங்களா, கண்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு மெசேஞ்சர் மட்டுமே பார்த்துக்கிட்டு வர அந்த ஃபீல் வந்து வாய்ப்பே கிடையாது. அது பயங்கரமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அது ஒரு மியூச்சுவலான ஒரு அற்புதமான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. நிறைய பேர் லைஃப்பில் அதெல்லாம் உணர்ந்துருப்பாங்க. இது நான் ஸ்கூல் லைஃப்பில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய காதல் கதைகள்லாம் சொன்னீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோ அற்புதமாக லவ் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறதுன்னா
இப்ப இருக்க பசங்கலாம் ரொம்ப சிரிப்பாங்க அந்த காதல் கதையில சொல்லுவாங்க. என்னங்க இப்படி கிரிஞ்சா லவ் பண்ணியிருக்கிறீங்க? ஏங்க ஒரு பொண்ணுகிட்ட போய் வந்து ஃபோன் நம்பர் வாங்க முடியாதா? ஒரு பொண்ணுகிட்ட போய் பேச முடியாதா? இப்படிலாம் சர்வசாதாரணமா கேட்பாய்ங்க. ஸோ அந்த மாரிலாம் ஃபீல் இருந்தது. லைஃப்ல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமானது. நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொரு பக்கங்களுமே வந்து ரொம்ப முக்கியமானது. அதுல வந்து இந்த மாரி காதல் சம்மந்தப்பட்ட பக்கங்கள், க்ரஷ் சம்மந்தப்பட்ட பக்கங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அத வந்து எப்பயாவது திடீர்னு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். நம்ம யோசிப்போம் இல்லைங்க. ரொம்ப நான் தனிமையா இருக்கேன். ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கேன். இந்த டிப்ரஷன்ங்கிற வார்த்தைய ரொம்ப கேவலமா பயன்படுத்துறாங்க இப்போ. பட் ஆனா அந்த டிப்ரஷன், ஃபீலிங்கு, தனிமை அப்படிங்கலாம் ஃபீல் பண்ணும்போது இந்த மாரி பழைய கதைகள் யோசிச்சு பாருங்களேன். நம்மள சந்தோஷப்படுத்தின சில கதைகள வந்து ஒரு டைரி பக்கத்த திருப்பி பார்க்குற மாரி திருப்பி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான பல பக்கங்கள் வந்து லைஃப்ல வந்து திரும்பும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என் லைஃப்ல நடந்த விஷயம். உங்க லைஃப்ல அது மாரி ஏதாவது நடந்துருச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ஆ அத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மேஜிக் ஆஃப் மாமா பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணேன். மாமா பொண்ணுன்னா வந்து எவ்வளவு அட்ராக்ஷனான விஷயம், மொற பொண்ணுன்னா எவ்வளவு அழகான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ரொம்ப ரீச் ஆச்சு. ஸோ அதோட சீரிஸ்ல இத போடலான்னு சொல்லிட்டு. இது வெறும் ஒரு சின்ன ஆரம்பம் தான். உண்மையா அந்த கேஃபட்டீரியா காதல பத்தி ஒரு அற்புதமா வந்து கவிதை ரீதியாவே அந்த பொண்ணுக்கு நெறைய எழுதிலாம் அனுப்பி கவிதைலாம் நெறைய எழுதியிருந்தோம் அந்த டைம்ல. ஸோ அதெல்லாம் போய் வந்து தூசி தட்டி எடுத்தோம்னா நெறைய தேறும். அப்ப பயங்கரமா கவிதை எழுதிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க வேலை பார்க்க போகும்போது, இல்ல வந்து நீங்க வந்து இந்த மாரி லைஃப்ல வந்து மீட் பண்ண ஒரு அழகான ஒரு காதல் கதை. அது ஒன் சைடா இருக்கலாம், டபுள் சைடா இருக்கலாம். அந்த காதல் கதைய வந்து சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, சும்மா ஒரு கமெண்ட் எழுதுங்க. ஏன்னா நீங்க நம்ம தான் ஃபேஸ காட்டி சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க வெறும் கமெண்ட்ல தான் சொல்லப் போறீங்க. சொல்லுங்க. அத நானும் கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். டைம் பாஸுக்கு தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, யாருடைய பர்சனல் லைஃப்பையும் நோண்டுறதுக்குலாம் கிடையாது. இது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு லைஃபோட சின்ன பக்கத்த திருப்பி பார்க்கறதுக்காக பேசுறது தானே தவிர, இது வந்து ரொம்ப பர்சனலான விஷயத்த நோண்டி பார்க்கறதுக்குலாம் கிடையாது. ஏன்னா, இப்ப வர பாடல்கள விட, இப்ப வருகின்ற படங்கள விட வந்து நம்ம ஒண்ணும் வயலன்ஸா பேசல, எதுவும் வல்கரா பேசல. நம்ம வந்து அ மனசுக்கு இதமான விஷயங்கள மட்டும் பேசுறோம். உங்களுக்கு இதமான விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. பேசுவோம். நன்றி, வணக்கம்.